ஏழாவது கணக்கு சாமி, எக்ஸின் எந்த மதிப்பிற்கு சமநிலை π/2 லெஸ் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3x-1 லெஸ் தென் π என்பது மெய்யாகும் கேட்டிருக்காங்க. யாருடைய இதுவு? காசனுடைய இதுவு. காஸ் சார்பினுடைய எல்லை மதிப்பு என்ன நமக்கு? காசுக்கு 0 to π வரணும். ஓகே சாமி, இதான் இதனுடைய பீரியடுன்னு சொல்கிறது. இப்போது இங்கே இதை எடுத்து எழுதிக்கலாம். cos inverse of 3 into x minus 1 less than π. cos inverse 1/cosன்னு அர்த்தம். காசினுடைய நேர்மாறு. அப்போ இந்த வச்சுருந்துச்சுன்னா காஸ் ப்ளஸ் ஆகிடுமா? இந்தாண்ட பக்கமாக எடுத்துகிட்டு போகணும். அப்போது cos π/2 less than 3 into x minus சேம் அதை செய்யணும் சாமி. cos π அடுக்கு மைனஸ் வந்தாவே பை போடும் சொல்லுமா? ஷார்ட்டாக ஞாபகம் சொல்லணும். அடுக்கு மைனஸில் வந்தாவே பை போடணும். 1/cos இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். வகுத்தில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா. ஸோ ரெண்டு சைடுமே நம்ம செஞ்சாகணும். இப்போ cos π/2னுடைய மதிப்புன்னா அது நமக்கு 0. cos 90 மதிப்பு 0. 3 into x minus 1 less than cos πனுடைய மதிப்பு -1. அதுதான் நமக்கு இந்த பீரியடு தெரியணும். அதனுடைய மதிப்பும் தெரியணும் நமக்கு. ஓகே செல்லம். இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அங்கே -1 தேவையில்லைன்னா +1 போடணும். அப்போ இங்கேயும் +1 இங்கேயும் +1. ஸோ +1 less than 3 into x less than இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இதை மாற்றி எழுதி பாருங்கள் சாமி. 3x தான் 1 விட பெருசு. எப்படி எழுதலாமா? 0 விட சின்னது. 1 விட பெருசு. சாரி இந்த பக்கம் எடுத்துக்க சாமி. 0 less than 3 into x less than 1 மாறி போடுதோ? வேணாம், குழப்பிக்க வேணாம், அப்படியே போடுங்க. இப்போ எக்ஸினுடைய மதிப்பு தான் தேவை. இங்கே வச்சுக்கலாம். இந்த பெருக்கல் 3 போனால் வகுத்தல் 3 போனால் அப்போ இங்கேயும் வகுத்தல் வரணும், இங்கேயும் வகுத்தல் வரணும்ல சாமி. அப்போ 1/3 எக்ஸ் லெஸ் தென் 0/anything equal to 0. இது மாதிரி இருந்தால் மட்டுமே இது பேர் என்ன சாமி சொல்லுவோம் நம்ம? இது எனில் மட்டுமே. எனில் மட்டும் எப்போ மெய்யான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? எனில் மட்டும் இது மெய்யாகும். இது பேர் என்ன சொல்லுவோம்? ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா சமன்பாடு சாமி. ஈக்குவல் டு இல்லாமல் லெஸ் தென் கிரேட்டர் தென் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது பேர் சமன்பாடு இல்லை. அப்போ சமன்பாடு இல்லை இல்லைன்ற 3 எழுத்துக்கு பதிலாக இங்கே சேர்த்துட்டோம், முடிஞ்சிட்டோம். அசமன்பாடு. எனில் மட்டும் அசமன்பாடுன்னா ஆகும் மெய்யாகும். ஓகே சாமி, மெய் அல்லது சரியாகும். ரைட். எட்டாவது கணக்கு மதிப்பு காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் cos இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. மதிப்பு காணா இங்கே π/3 இது மாதிரி 6 எண்களாக இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு கேன்சல் பண்ணி விட்டலாம். அதனால் காசினுடைய அந்த எல்லைக்குள்ளே வருதான்னு பார்த்தலாம். ஆனால் இது பார்த்தோமா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது பாரு சாமி. காஸ் இன்வர்ஸ்னு போட்டு இது ஒரு நம்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி பண்ணோன்னா லேட் θ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 நான் எடுக்கிறேன். இம்ப்ளைஸ் இன்வர்ஸ் தானே சாமி. அடுக்கு மைனஸில் இருந்துச்சுன்னா சொன்னால் எழுதலாம் 1/2 எழுதணும். ஓகே, அப்போ இது பையில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பக்கம் போச்சுன்னா நான் ஆகிடும் காஸ் θ ஈக்குவல் டு 4/5. இதில் ஸோ 4/5 பதில் என்ன போடலாம்? காஸ் θ போடலாமா? இங்கே எடுத்துகிட்டு போய் போடுங்க சாமி. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஈக்குவல் டு நான் இந்த பக்கம் எழுதுறேன், இங்கே எழுதுகிறேன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 என்னன்னு சொல்லலாம்? θன்னு சொல்லலாமா? ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 என்ன சொல்லலாம்? 4/5க்கு பதில் என்ன போடலாம்? காஸ் θன்னு போடலாமா? காஸ் θ. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் θ அப்படின்னு சொன்னால் நான் இது கேன்சல் பண்ணிவிட்டு போட்டுக்குவேன். ஆனால் இங்கே என்ன இருக்குது? காஸ் θன்னு இருக்குது. அப்போ எப்போ காசுன்னு வரும்? சைன் எப்போ காசாக மாறுப்பார் சாமி? முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி. மாறுதுன்னு சொன்னாவே எதை வச்சு எழுதணும்? ஒன்று 90 டிகிரி வச்சு எழுதணும், இல்லைனா 270 டிகிரி. மாறக்கூடாதுன்னா 360 டிகிரி வச்சு எழுதணும், இல்லைனா 180 டிகிரி வச்சு எழுதணும். இது மாறணும். எனக்கு காஸ் θ என்னவா மாறணும்? சைன் θவாக மாறணும். அப்போது காஸ் ஆஃப் θ ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 90 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 90 மைனஸ் ஏன் போகிறோன்னா
இங்கே என்ன டீட்டா வருது? ப்ளஸ் தான் வருது. அப்போ ப்ளஸ் வந்துச்சுன்னா ரெண்டுமே ப்ளஸ் ஒன்று 90 எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். யார்? டீட்டா. என்ன புரியுதா? சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் என்ன டீட்டா? காஸ் டீட்டா. ஏன்னா அந்த காஸ் டீட்டாவே நாங்கள் சைன் இன்வர்ஸ் நல்லா சைன் வடிவத்தில் நான் எழுதணுங்க. ஓகே செல்லம். ஸோ மாறணும் அப்படின்னா ஒன்று நமக்கு 90 டிகிரி வடிவத்தில் எழுதணும். நான் 270 டிகிரி, நான் 90 டிகிரி வடிவத்தில் எழுதிக்கிட்டேன். இந்த ஓப்பன், இந்த ஓப்பன், இந்த க்ளோஸ், இந்த ஓப்பன், இந்த க்ளோஸ், இந்த ஓப்பன், இந்த க்ளோஸ். இப்போது காஸ் ஆஃப் 90 டிகிரிக்குள்ளே வரணும். எனக்கு சைனுடைய சார்பகம் எப்படி இருக்கணும் சாமி? சைனுடைய சார்பகம் பொறுத்த வரைக்கும் எதுக்குள்ளே இருக்கணும்? -π/2லேருந்து +π/2க்குள்ளே இருக்கணும். -90லேருந்து +90க்குள்ளே எனக்கு இருக்கணும். ஓகேவா? அப்போ 90 மைனஸ் டீட்டான்றது 90 விட கம்மி தானே. 90 விட கம்மின்னா இந்த கேப்பில் தானே வரும் எனக்கு. -90 -80 இப்படி போயினே இருக்கும் இல்லையா? +90 வரைக்கும். அப்போ இந்த கேப்பில் தான் எனக்கு என்ன வரும்? 90 விட கம்மியான மதிப்பு இங்கே தான். 90 கம்மினா லெஃப்ட் சைடு இங்கே தானே வரும். அப்போது கேன்சல் பண்ணிக்கலாம். இதையும் சாரி காஸ் ஆஃப் டீட்டா ப்ளஸ் 90 என்ன போடலாம்? π/2 மைனஸ் டீட்டான்னு போடலாமா? 90 போடாமல் π/2 போகிறேன் நான். அப்போ சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்குன்னா சாமி π/2 மைனஸ் டீட்டா. ப்ளஸ் டீட்டா மைனஸ் டீட்டா கேன்சலா? ஸோ காஸ் π/2. காஸ் π/2னா 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி மதிப்பு என்ன சாமி நமக்கு? 0. ஓகே. அடுத்து செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 4π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 5π/3 4. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமாகா அப்படின்னா இல்லை. காசனுடைய லிமிட் என்னது? 0லேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கணும். 0லேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இதான் காஸ் டீட்டா எக்ஸ் அச்சு. சைன் டீட்டா ஏன் நம்ம சொல்கிறோம் 90 டிகிரி +90 இங்கே -90 270 சொல்ல மாட்டோம். -90 ஏன் சொல்கிறோன்னா இந்த பக்கம் ரிவர்ஸில் வரும்போது -90. ஓகே சாமி. அப்போ காசனுடைய இது 0லேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கணும். இந்த இதுவில் தான் நமக்கு இருக்கணும். இப்போ பார்த்தோம்னா π/3ன்னா எத்தனை டிகிரி? 60 டிகிரி. அப்போ 4 மடங்கு 60ன்றது என்னது? 4 60 240. அப்போ 240 எங்கே இருக்கும்? எனக்கு இங்கே தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன பண்ணக்கூடாது? காசனுடைய இது காசாக தான் இருக்கணும். காசாக இருக்குன்னா ஒன்று 180 வச்சு எழுதணும், இல்லைனா 360 டிகிரி வச்சு எழுதணும் நம்ம. அது ப்ளஸ் போடலாம் அல்லது மைனஸ் போடலாம். ஓகேவா? அது அந்த கால் பகுதியை பொறுத்து சொல்லிடலாம். அப்போ 180 வச்சு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால் 200 இங்கே தானே இருக்குது. 220 π/3 அப்படின்னா 60 டிகிரி. 4π/3ன்னா 4 மடங்கு 60 டிகிரி. அப்போ 240 இங்கே தான் இருக்குது. 60 டிகிரி தாண்டி இங்கே தான் இருக்குது. இந்த கேப்பில் இருக்குது. நான் ஒருவேளை 180 வச்சு எழுதுனா காசாக தான் எனக்கு கிடைக்கும். ஆனால் காசு எந்த அச்சில் வரும்? 3ஆம் கால் பகுதியில் அமையிறதுனால மைனஸில் வந்துடும். அதனால் நான் யாரை வச்சு எழுதணும்? 360 டிகிரி வச்சு எழுதணும் நான். அப்போ 360 டிகிரி இது ஒரு பைன்னு சொன்னால் இது மாதிரி டபுளாக இருக்குது. இது டபுளாக இருந்துச்சுன்னா 2πன்னு சொல்லுவோம். அப்போ 2π இருந்து இங்கே கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வருது. எங்கே? இந்த இடத்துல வருது. ஓகே சாமி. அப்போது ஏங்கன்னா காசினுடைய லிமிட் நமக்கு சார்பகம் எதில் இருக்கணும் சாமி? நமக்கு காஸ் டீட்டாவுடைய சார்பகம் 0 to πக்குள்ளே இருக்கணும். இது பையை விட அதிகமாக இருக்குது. 180 விட அதிகமாக இருக்குது. இது ஒருவேளை 180க்குள்ளேச்சா இதையும் அடித்து கொடுத்துட்டு இதை மட்டும் போட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போது இதை எப்படி எழுதலாம் பாரு சாமி. காஸ் ஆஃப் 4π/3 எனக்கு காசாக தான் வேணும். அப்போ காசை வேணா ஒன்று 180லேருந்து 180 கூட கழிச்சாலும் கூட்டினாலும் காசை பொறுத்த வரைக்கும் மைனஸ் காசுன்னு வந்துடும். அப்போ 360 தான் நான் எடுத்தாகணும். 360 எடுத்தால் மட்டும்தான் என்ன வரும்? எனக்கு காசனுடைய மதிப்பு ப்ளஸில் வரும். ஏன்னா இதை ப்ளஸ் எக்ஸ் அச்சு. ஓகே சாமி. அப்போ 360லேருந்து இங்கே என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. 360 என்ன சொல்லுவோம்? 2πன்னு சொல்லுவோம். கம்மின்னா என்ன பண்ணணும்? மைனஸ். எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும். எவ்வளோ கம்மியாக இருக்குது? 360லேருந்து இங்கே என்ன இருக்குது? 240. அப்போ எவ்வளோ கம்மியாக? 120 கம்மியாக இருக்குது. இது 4 மடங்கு 240னா எத்தனை மடங்கு நமக்கு 120? 2 மடங்கு. அப்போது 2π/3. ஓகே சாமி. 2π/3. இப்போ பாருங்கள், குறுக்கு பாருங்கள். 3 2 6π மைனஸ் 2π 4π/3ன்னு வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ இதை நம்ம இப்படி எழுத போகிறோம். அடுத்தது இதையும் பாருங்கள். இதை நீங்கள் கண்டுபிடிக்கனாவே இதை போயிடலாம். 3
3 தான் இருக்கணும். ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கேன்சல் பண்ணக்கூடாது. இங்கே 4 இங்கன்னா இருக்குது, 5 இருக்குது. அப்போ அதிகமாக இருக்குது. π/4னா என்னது? π/4 அப்படின்னா 45 டிகிரி. ஓகேவா? இங்கே எத்தனை π/4? 5 π/4. அப்போ 5 மடங்குன்னா இது 5ஆல் பெருக்குனா எவ்வளோ வரும்? 5 25 மீதி 2 5 22 225 வருது. அப்போ இதுவும் எனக்கு என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. காசு அப்படியே தான் வரணும். அப்போ காஸ் ஆஃப் 5π/4 நான் எப்படி எழுதணும் சாமி? காசு அப்படியே தான் வரணும். அதுவும் எனக்கு ப்ளஸில் வரணும். 360 டிகிரி வச்சு தான் எழுதணும். 360 டிகிரினா சொல்லலாம், மைனஸ்னு சொல்லலாம். சாரி 2πன்னு சொல்லலாம். அதை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள், 225 தான் இருக்குது. அப்போ 360லேருந்து 225 கழிச்சா 60லேருந்து 25 ரூபா போனால் 35 ரூபாயா? இது ஒரு 135 ரூபா கம்மியாக இருக்குது. ஓகேவா? நான் ரூபா கணக்கில் வச்சு சொல்கிறேன். அப்போ கம்மின்னு என்ன பண்ணணும்? மைனஸ் 135 எத்தனை சொல்லலாம்? 225 அது கூட 90 கூட்டினா கிடைக்கும். அப்போ 2 மடங்கு π/4 தான் 90. π/4னா 45. 2 மடங்கு 45 90. அப்போது 135னா எத்தனை மடங்கு இருக்கும்? 3 மடங்கு போடலாமா? 3 மடங்கு 45, 5 15, 3 12 13. அப்போ 3 மடங்கு, மடங்குன்னா பெருக்கல் π/4. இப்போ இங்கே பண்ணி பாருங்க சாமி, 4 2 8 π மைனஸ் 3 π எத்தனை பை? 5 பைன்னு வந்துடுச்சா? ஓகே செல்லம். அப்போ எழுதும்போது இப்படி எழுதினா மட்டும்தான் நமக்கு சாத்தியமாகும். இப்போ தான் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். ஓகே, இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம் சாமி. நான் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிட்டு கூட இந்த cos/4 பதிலாக இதை எழுதலாம். இந்த இதுவுக்கு பதிலாக நீங்கள் இதை கூட எழுதலாம். நான் எழுதி சொல்லிட்டா? cos inverse of 4π/3 ப்ளஸ் cos inverse of cos π/4 5π/4 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப், இது அதிகமாக இருக்குது, 150 விட அதிகமாக போகுது. அதனால் எனக்கு காசு தான் வேணும். 360லேருந்து கழிச்சுனா எனக்கு ப்ளஸ் காசுனே கிடச்சிடும். எவ்வளோ கழிக்கணும்? 2π/3 நான் கழிக்கணும். ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ 360 டிகிரிலேருந்து நான் எத்தனை மடங்கு? 3 மடங்கு π/4 கழிக்கணும். ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப். இப்போ பாரு காஸ் ஆஃப் 360 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. தீட்டாவுக்கு பேர் என்ன போட போகிறோம்? 2π/3 போட போகிறோம். ஓகே, ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 360 டிகிரி ஈக்குவல் 360 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு கம்மியாக வருது. கம்மியாக வந்துச்சுன்னு சொன்னாவே காசு எதில் வரும்? ப்ளஸில் வரும். அப்போ காஸ் தீட்டாவுடைய மதிப்பு என்னது? 3π/4. இப்போ அடித்து கொடுத்துடலாமே. இது 120 தான் வந்துருச்சு. இது 135, 180க்குள்ளே வந்துருச்சு. அப்போ இதுவும் போயிடுச்சா? இதுவும் போயிடுச்சு. ஈக்குவல் டு 2π/3 ப்ளஸ் 3π/4. இப்போது பின்னையன் நடுவில் ப்ளஸ் மைனஸ் செஞ்சால் பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 2 பெருக்கணும். 2 பெருக்கணும் என்ன பண்ணணும்? குறுக்க பெருக்கணும். 4 2 8 π ப்ளஸ் 3 3 9 π பை 4 3 12 ஈக்குவல் டு 8 பையும் 9 பையும் சேர்த்தா 17 π/12 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே செல்லம்.